Watch full episodes on Jio Hotstar. இந்த இன்ஸ்பெக்டர் மண்மாணிக்கு என்ன போட்டுக்கு பின்னாடியே போறாரு. சார், என்ன விளையாட்டு இதெல்லாம்? முடியல. தாயே, நிறுத்துக்கல. இந்த பயலோ யாரு? ஏன் கட்டு அவன் அந்த சிப்பு பாக்ஸ் கொண்டு போறான்ப்பா, அங்க பாருப்பா. அடே என்ன கட்டுப்பட்டு எனக்கு அந்த சிப்பை பத்தி தெரியாது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என் பேரை நீங்களா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பெயர் தான் ஷேர் சிங். என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. விடக்கூடாது. என்னோட ஆளியா நீ தள்ளி விட்ட. சரிங்க பார், ஒரே ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் உன்னை மேல வரதுக்கு அலோ பண்ணுவேன். நீ கொள்ளை அடிச்சதுல எனக்கு பங்கு தரேன்னு சொன்னா மட்டும் தான் உன்னை மேல வரதுக்கு அலோ பண்ணுவேன். உன்னால அது முடியுமா முடியாதா சொல்லு. சரி நான் பங்கு கொடுக்கறேன். நான் கண்டிப்பா வரேன். மேல இடு. நான் சொல்றேன். பாத்தியா, அவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துல டீல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க. இப்போ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து நமக்கு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே போறானுங்க. வா 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 மேல வா, சீக்கிரம் வா. வரலாம் வா. சீக்கிரமா மேல வா, குறுந்தாடிக்காரா. அது அழகா இருக்கு, கொஞ்சம் கூட பார்க்கலாம். உன்னை உதவி பண்ணதுக்கு என்ன ஏமாத்திட்டியே. உன்கிட்ட நான் டீல் வச்சுக்கிட்டே அப்படி இருந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டியே. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? என் கையில நீ கிடைச்ச உன்னை அவ்வளவுதான் நான் சுக்கு நூறாக்கிடுவேன். இங்க பாருங்க, கட்டுப்பட்டு என்ன காப்பாத்துங்க. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? என்னால எதுவும் முடியல. தப்பான ஆளுங்க முடியும், தப்பான வேலையும் செஞ்சா அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி தான் தத்தளிக்கும். புரியுதா? இதுக்குதான் நம்ம எப்பவுமே தப்பான ஆளுங்களுக்கும் தப்பான வேலையையும் செய்யறதே இல்ல. ரொம்ப நன்றிப்பா. டுங்கிள் லிட்டில் ஸ்டார் என்னோட கண்டுபிடிப்பை பாருங்க சார். நாம ரொம்ப டீப் திங்கா இந்த நேரத்துல யோசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல மொத்தம் 195 கண்ட்ரீஸ் இருக்கு. சோ இவ்வளவு பெரிய உலகத்துல எந்த கண்ட்ரில, எந்த ஊர்ல, எந்த தெருல போய் நம்ம தேடுறது? யோசிச்சாலே எனக்கு தலை கிரிகிரின்னு சுத்துதுப்பா. சூப்பர்ப்பா. நான் இதை பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கேனே. இப்ப நீங்க எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு கட்டு. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஹிதேன் ராவல் நம்ம கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த சிப்பை ஆக்ஷன்ல விட போறாராம். அதாவது ஏலத்தில் விட போறதா சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் இந்த சிப்பு ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா யார் வேணாலும் வாங்கி கப்புன்னு சாப்பிடுறதுக்கு. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிப்புப்பா. சோ கண்டிப்பா சொல்றேன், அந்த ஆள் இந்த சிப்பை கொண்டு போய் ஏதோ ஒரு அண்டர் வேர்ல்ட்ல விற்க போறான். அதான் பிளான். நீங்க வேணா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சிப்பை வச்சு தப்பா தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? பட்டு ரொம்ப கரெக்டா தான் சொல்றான். உலகம் என்னதான் ரொம்ப பெருசா இருந்தாலும் தப்பான வேலை செய்யறவங்க என்னைக்குமே தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. அண்டர்வால் லொகேஷனோட பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளோட சிப்பை திருநவங்களையும் நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னடா சொல்றது? சரி ப்ரொஃபசர், இந்த பட்டு இருட்டுல இருந்து ஒரு அம்பு விட போறான் பாக்குறீங்களா? அது கரெக்டா இப்ப இலக்க தாக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கட்டு, நீ உலகத்திலேயே பினாமி டான்ஸ் இருக்கிற கரண்ட் லொகேஷனை கரெக்டா பார்த்து சொல்லி என்கிட்ட சீக்கிரம். அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு உடனே வந்தாகணும். சரி வா, போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாப்போம். வாவ், அம்புக்குறி இதுல பட்டிருக்கு பட்டு. இவங்க எல்லாருமே துபாய்க்கு போறாங்களாம்பா. அதுவும் ஒரே நாள்ல. ஆஹா, ஏ புர்ரா பல்ல பல்ல, ஏ பொடு பொடு, ஏ குட்டே குட்டே.
ப்ரொஃபசர் இனிமே பாருங்க இந்த கட்டு பட்டு அந்த இதேன் டிராவல் கிட்ட போய் சிப்பை எப்படி பறிச்சிட்டு வராங்கறத மட்டும் கவனிங்க. எப்பா ஹிட்டேலு இதோ நாங்க வர்றோம்ல. இங்க பாருங்க கட்டு பட்டு, நீங்க பறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அவசரப்படாம வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது உங்க 2 பேராலையும் வெறும் கையால எல்லா டான்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்க மிகப்பெரிய டான்ஸுங்களோட மோத வேண்டி இருக்கிறதுனால இந்த ப்ரொஃபசரால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாது கட்டு பட்டு. டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார் என்னோட அற்புதமான கண்டுபிடிப்பை உங்க கையோட எடுத்துட்டு போங்க சார். நான் கண்டுபிடிச்சிருக்கிற சில கேஜெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். உங்க 2 பேருக்காகவும் நான் ஒவ்வொரு கிட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிட் இந்த பேகுக்குள்ளதான் இருக்கு. இங்க பாருங்க சார், நீங்க 2 பேரும் துபாய்க்கு போறதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? அப்படி நீங்க போனீங்கன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போங்க சார். துபாயை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்ன சொன்ன? கனவா? சரி டிங் டாங் விடு. வா வா, உன் கனவு இப்ப உண்மையாக போகுது. வந்து பாரு, அதுக்கப்புறம் உன் கனவை நீயே நிறைவேற்றிக்கலாம். நண்பர்களே, இப்போ இந்த சிப்போட மதிப்பு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இது ரொம்ப ஸ்பெஷலான பவர்ஃபுல் சிப். இதை ஏழை விடுற நேரம் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் அதிகமான பணம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சிப் போய் சேரும். அவங்களுக்கே இந்த சிப் சொந்தமாயிடும். ஓ, இப்ப என்னோட பார்ட்னர் கேஎன் போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. சரி, அவர் என்ன சொல்றாரு நம்மளும் கேட்கலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ற? நாம இந்த சிப்ப ஆர்மிக்காக தானே கண்டுபிடிச்சோம். ஆனா இத விக்கிற? ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. பல வருஷமா நீ எனக்கு நண்பனா இருக்க. தயவு செஞ்சு உன் கால்ல விழுந்து கேக்குற, இப்படி செய்யாத. இது மட்டும் தப்பான ஆளுங்க கையில கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு அவங்க இந்த உலகத்தோட அழிவுக்கே காரணமாயிருவாங்க. அட கேஎன், இந்த ப்ராஜெக்ட்காக நான் கோடிக்கணக்கா செலவு பண்ணிருக்கேன். ஆனா இதெல்லாம் நான் என்னோட தேசப்பற்றுக்காக செலவு பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கிடையாது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, எவன் விதைக்கிறானோ அவனே அறுவடை செய்வான். அதனால என்னோட லாபத்தை பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். புரியுதா? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பை 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 பை. ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத. அப்புறம் ஆர்மிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏலத்தை எல்லாரும் ஆரம்பிங்க. 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி. அட அட அட. உலகத்துல இருக்கிற எல்லாரோடைய பணத்தையும் உங்ககிட்ட கொண்டு வர சிப்புக்கான விலை வெறும் 30,000 கோடி தானா? இங்க யார் தொகையை அதிகமா சொல்றாங்களோ அவங்கள விட 10,000 கோடி நான் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். இந்த சிப் எனக்கு வேணும். யார் அதிகமான தொகையை சொல்றீங்களோ அதை விட 10,000 கோடி அதிகமா தர நான் தயாராயிருக்கேன். இன்னையில இருந்து இந்த சிப் எனக்கு சொந்தமாயிடுச்சு. அட ஹலோ 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 ஹலோ, நீங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்துங்க சார். கடைசியா எவ்வளவு தொகை சொல்றாங்கன்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்க அதை விட 10,000 கோடி அதிகமா கொடுங்க. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. Hello my brothers and friends, இன்றைய ஏலம் இதோட முடிஞ்சு போச்சு. டாடா பை பை, see you. ஆமாப்பா, இந்த சிப் உங்க யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இது இந்தியன் ஆர்மிக்கு சொந்தமானது. புரியுதா? நீங்க 2 பேரும் யாரு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அச்சோச்சோ, இவருக்கு நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு பத்தியா? என்ன அநியாயம் இது? ஓகேப்பா, பிரச்சனையே இல்லை, நோ ப்ராப்ளம். நம்ம யார் நாமளே சொல்றோம். நான் தான் உங்கள் பட்டு, தி கிரேட் உளவாளி. பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிட இவர் தான் என் ஃப்ரெண்டு கட்டு. இவர் பெரிய தி கிரேட் குங்ஃபு மாஸ்டர். இப்ப புரியுதா? எங்க கிட்ட கட்டு பட்டு செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்குது.
உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னா அமைதியா இங்க இருந்து போயிடுங்க. அப்படி இல்லனா ஏய் மூஞ்சி கீழ முடி முளைச்சவனே, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சிப்பை கொடுத்துரு. ஏன்னு கேக்குறியா? ஏன்னா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அதான் சமத்தா எங்க கிட்ட கொடுத்துரு. ஏய் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயும் வந்துட்டீங்களா? எதுக்காக நீங்க என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெரிய ஆளுங்க எல்லாம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இதுல தலையிடாம நீங்க எங்க இருந்து சிப்பை போங்க. எடுக்க வந்திருக்கீங்க சரி, ஆனா நீங்க சிப்பை எடுத்துட்டு எப்படி போவீங்க? என்னதான் உன் தாடிக்கு நீ ஜட பின்னாலும் கண்டிப்பா அது எங்களுக்கு தான் வரும். சோ முக்கறத முதல்ல விடு. எனக்கு பிடிச்சிருக்கு உங்க கான்பிடன்ட். ஆனா பறிச்சுட்டு போயிடுவீங்களா? கோத்தி சோளாவோட கோவத்துக்கு ஒரு எரிமலையே பஸ்பமா ஆயிடும். உங்களால என்ன பண்ண முடியும்? சரி வாங்க, வந்து முயற்சி பண்ணுங்க. வாங்க வாங்க. டாங்கோ, ஸ்லோ, இவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வாங்க. ஏப்பா இந்த டேங்கோவும் சூலுவும் நம்மள ஒரு வழியாக்க விடாது போல இருக்கப்பா. பாக்குற பார்வையே சரியில்லையே. கட்டு இப்ப என்ன பண்ண போறோம்? சீக்கிரம் யோசி யோசி யோசி. என்னப்பா இது? நான் சிப்பை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப போறேன். ஹீதேன், கட்டு பட்டு கூட சண்டை போடுறது உன்னோட வேலை. அத நீயே கவனிச்சுக்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓகே, டாடா, பை பை. சட்டத்துக்கு விரோதமான இந்த பிசினஸ் எல்லாம் ரொம்ப நியாயமா தான் பண்ணி ஆகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த சிப்புக்கு ஏதாவது ஒரு விலையை கொடுத்துட்டு போயே. ஒரு மனுஷனோட உயிர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உயிரை விட பெருசு எதுவும் இல்ல. நான் இப்போ உன்னோட உயிரை உனக்கு நான் பரிசா கொடுத்துட்டு போறேன். அத நீயே வச்சுக்க. இப்போதைக்கு என்னால இதத்தான் செய்ய முடியும். சரியா? நான் வரேன். இங்க பாருங்க, வாங்க, நீங்க வாங்க. சார் 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 இங்க பாருங்க சார். நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்க மத்த லிஃப்ட்ல எங்களுக்காக விட்டுட்டு போறீங்கல்ல, அது இல்லைன்னா நாங்க எப்படி கீழே போவோம்? டேய் முதல்ல அவனை போ விடுறா. தேங்க்ஸ் சொல்றதுக்குலாம் இது சரியான நேரம் கிடையாது. எனக்கு உங்களோட தேங்க்ஸ் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எங்களோட ஸ்டைல நீங்க பாருங்க. நீ போய் எல்லா லிப்ஸையும் உடைச்சு தூக்கி எறி. அடேங்கப்பா, தேங்க்ஸ்க்கு பதிலா நீங்க என்ன இப்படி பண்றீங்க? ஐயா, இந்த பட்டுக்கு இந்த ஸ்டைல் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படி ஒரு மோசமான ஸ்டைலையும் செயலையும் நான் பார்த்ததே இல்லை. இன்னும் இதை யோசிக்காத ஒரு செயல். எப்படி வந்து டோக்கா மாட்டின பத்தியா? இப்ப நீ எங்க தப்பிச்சு ஓட போற? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.